டாக்டர் ஒரு பைத்தியகாரன், அவன் ஒரு விசரன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் உளறிட்டு இருக்கான். ஒரு ரெக்கார்ட் தான் அவன் வாழ்க்கை, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். சுய வாழ்க்கையும் சரி பொது வாழ்க்கையும் சரி அவன் ரெக்கார்ட்லயே அவன் வாழ்க்கை போயிடுது. அவன் இப்படித்தான் எல்லாருடையுமே சண்டை பிடிப்பான், எல்லாருடையும் ஒரு கோவக்காரன். இப்படியான நிறைய வார்த்தைகளால நாங்க கேள்விப்பட்டு இருக்கிற ஒரு பேர் தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனா. அவரை பற்றின இந்த காணொளி அவருடைய பக்கங்கள் இருக்கிற சில சொல்லப்படாத நியாயங்கள், அவரால் கூட சொல்லப்படாத நியாயங்களை சொல்லக்கூடியதுதான் இந்த காணொளி. எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த சாவித்திரி வைத்தியசாலை நடந்த பிரச்சனை இது ஒரு வைத்திய பிரச்சனை, அதை அதோட விட்டுட்டு போயிருக்கலாம், ஏன் டாக்டர் அர்ஜுனா அரசியலுக்கு வந்தவர்னு சொல்லி நிறைய பேர் இது சம்பந்தமான கேள்வி அவர்கிட்டையும் கேட்டிருக்கிறாங்க. அவரும் நிறைய இடங்கள்ல அந்த வழக்குக்கு பிறகு தெளிவான பதில் சொல்லல. அது அந்த வழக்கையும் பார்க்கணும். எங்கட வீட்டு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நாங்க உடனே என்ன செய்வோம், எங்கட வீட்டில் இருக்கிற சகோதரங்களை கூப்பிடுவோம். கேள்விப்பட்டு அந்த சகோதரங்களால உதவி செய்ய இல்லாம போனா கடைசி பக்கத்து வீட்டை கூப்பிடுவோம். அப்படி பக்கத்து வீட்லயும் சரி வரையிலன்னு சொன்னா ஒரு கொஞ்சம் பெரிய ஆட்கள் கிட்ட போய் கேட்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கேட்போம். இப்படித்தான் அர்ஜுனாவோட பிரச்சனை வளர்ந்தது. அதை எல்லாருமே பார்க்க தனக்குரிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தையும் எடுத்துட்டு போற அர்ஜுனா அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பயன்படுத்தி கொள்றாங்க. சில அரசியல்வாதிகள் தங்கள அரசியலுக்கு அதை பயன்படுத்தி கொண்டாங்க. அதே போல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது இங்க சின்ன பிரச்சனை அங்க அவங்களுக்கு அது வேற வேற பிரச்சனைகளை தோற்றிக்கிறது. அவங்கேயும் மேலிடங்கள்ல பெரிய பிரச்சனையை தோற்றிருக்குது. அதெல்லாம் அவங்களும் இந்த பிரச்சனையில கிடப்பில போட்டு நினைக்கிறாங்க. இதுக்கும் அப்ப டாக்டர் அர்ஜுனாக்கு இருக்கிற ஒரே வழி, தாம் யாரால பாதிக்கப்படணும் அவங்களிடத்தை பிடிக்கிறது தான் ஒரு வழி. அதுக்குத்தான் அவர் அந்த அரசியலை தெரிவிச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். இப்படியான ஒரு சூழ்நிலை அவர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். அரசியல்வாதியாக இருக்கிறார் சொன்னா கூட அவர் இன்னும் அரசியலை செய்யவில்லைன்னு நான் சொல்லுவேன். இதுவரை டாக்டர் அர்ஜுனா தனக்குரிய ஒரு கூட்டத்தை கூட்டினதே இல்லை. ஒரே ஒருக்கா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கூடப்பந்தாட்ட கிரவுண்டுக்கு வேற சொல்லுவாங்க. அது ஒரு சும்மா ஒரு சந்திப்பு, அதாவது விளையாடிட்டு அங்க இருந்து அப்படியே போயிட்டேன். சில பேட்டிகளை கொடுத்துட்டு போயிருந்தேன். முதல் சந்தர்ப்பம் சாவித்திரி வைத்தியசாலையில போராட்டம். அதை கூட அவர் முழுமையா தனக்காக பயன்படுத்திக் கொள்ள. அதை விட மூன்றாவது சந்தர்ப்பம் மன்னார் வைத்தியசாலையில இருந்த கேஸ் நடந்த பிறகு சிறைச்சாலை போய் சிறைச்சாலையிலிருந்து கோர்ட்ஸுக்கு பிறகு கோர்ட்ஸால வலிக்கிடும் போது அங்க மக்கள் கூட்டம் அதை கூட சரியா பயன்படுத்தல. ஒரு அரசியல்வாதியா தாங்க பயன்படுத்தினா உண்மையிலேயே தெளிவாக பயன்படுத்திருக்கலாம். டாக்டர் அர்ஜுனா அதை தன் அரசியலுக்கு பயன்படுத்தினா அந்த மக்கள் கூட்டத்துக்கு முன்னால பாரிய உரைகளை நிகழ்த்தி இருக்கலாம், பாரிய வசனங்களை பேசியிருக்கலாம், எதிர்கால அரசியலுக்கு வடிவாத்தி வரம் போட்டுக்கலாம். அங்கேயும் அந்த அர்ஜுனா தவறு செய்யல. இப்போ டாக்டர் அர்ஜுனாக்கு அந்த எம்எஸ் பதவியை தந்துருங்கடா நான் போடுறேன் இல்லைங்கதான் அந்த ஆளுக்கு என்ன மேல சொல்லுது. நான் டாக்டரை அந்த ஆரம்ப பிரச்சனையில இருந்தே நான் பார்த்துட்டு அதுக்கு முதலே டாக்டர் சம்பந்தமான சில விஷயங்களை நான் அறிவேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த டாக்டர் வேலையை போட்டுட்டு ஒரு முழுநேர அரசியலை செய்ய தான் விரும்புறத நான் அவரால் வாயால் சொன்னா கூட சில நடவடிக்கைகள் அதை உணரவே இல்லை. அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட ஒரு எதிரி எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு எதிரி வந்தான்னு சொன்னா அது சின்ன எதிரியா இருப்போம். நாங்கள் பிரச்சனை பெருசாக எங்களுக்கு எதிரி கூட்டிட்டு போவோம். அப்ப பாதுகாப்புவோம். அந்த பாதுகாப்புக்கு இப்படியான அரசியல் சூழ்நிலை உருவாக்குவோம். எனக்கு பாதுகாப்புக்கு தன் சொன்ன, அதாவது எதிரிகளை தன் பக்கம் இருக்கிறது, அவர்களுடைய எதிரியை தன் பக்கம் இருக்கிறது. உதாரண அரசியல் தான் டாக்டர் அர்ஜுனா இப்ப செய்திருக்காங்க. அது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு அரசியல். உங்களுக்கு ஒரு இதுக்கு பிரச்சனை வரும்போதுதான் அந்த பிரச்சனை வெளியில வர்றதுக்காண்டி ஒரு பாதுகாப்பை தேடுங்க. அப்படி ஒரு பாதுகாப்பை தான் அரசியல் என்ற போர்வையில புலம்பெயர் அமைப்புகள் என்ற போர்வையில டாக்டர் அர்ஜுனா இப்ப பயன்படுத்திட்டு இருக்காரு. இது தவறில்லை. எல்லாருக்குமே இப்படி ஒரு பிரச்சனை விரைக்குள்ள தான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் தோன்றும். எல்லாருமே அந்த அர்ஜுனா பற்றி கேட்கிற அந்த கேள்விக்கான பதிலில் தான் டாக்டர் அர்ஜுனா வைத்தியசாலை நடந்த பிரச்சனையை வைத்தியசாலையோட முடிக்காமல் ஒரு அரசியலுக்கு கொண்டு வந்தாரு. நான் சொன்ன பதில் தான் அவரோட பதிலா இருக்குன்னு நினைக்கிறேன். இது அவரோட பதில் இல்ல, என்னோட ஒரு அரசியல் பார்வை. அவ்வளவுதான். தெளிவாக நான் சொல்லிடுறேன். அவர் ஒரு கட்டத்துக்கு மேல இப்படியே டாக்டரா இருந்தா இவ்வளவு நேரத்துக்கு அவரோட பிரச்சனைகளும் முடிஞ்சிருக்கும், அவரும் முடிஞ்சிருப்பார் என்று சிலவர் நினைக்கிறேன். இந்த பிரச்சனை தொடர்ந்து இவ்வளவு தூரம் வந்தது. அந்த பிரச்சனை அந்த இரவு போலீஸ் கைதுன்னு சொல்லி வந்திருந்தாங்கன்னு சொல்லி கதை வந்தது. அதோடய முடிய வேண்டிய ஒரு பிரச்சனை. அடுத்த நாள் போராட்டம் வேற விழுபட்டது. அதுக்கு பிறகு அவர் கொழும்புக்கு போனது. அது எல்லாமே நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அந்த பிரச்சனை அதோடய முடிச்சிருக்கலாம். அந்த பிரச்சனை முடியா இவ்வளவு தூரத்துக்கு இப்ப மட்டும் அந்த பிரச்சனை நடந்தோடு இருக்கிறதுக்கு காரணமே டாக்டர் அர்ஜுனாவோட ஒரு தளம் தான். அவர் தவறான முடிவுகள், தவறான வழியில சில விஷயங்களை கதைச்சிருந்தா கூட இந்த சில சந்தர்ப்பங்கள்ல அவர் அப்படி செய்தால்தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கக்கூடுமேன்னு சொன்னா யாருமே துணை இல்லை. ஒரு தன்னோட ஒரு அரசியல்வாதி நிக்க இல்லை, ஒரு இந்த அரசியல்வாதிகளை முதல குத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே இப்படி செய்யும் போது ஒரு சுயமாக யோசிச்சு இவ்வளவு தூரம் ஒரு தனிமனிதனாக போராடி இவ்வளவு தூரம் வந்தது அரசியல்ல ஒரு அர்ஜுனா ஒரு சிறந்த ஒரு அரசியல் ஆளுமையா தான் நான் பாக்குறேன். ரெண்டாவது விஷயம், எல்லாருமே சொல்லுவாங்க
இந்த அர்ஜுனா ஒரு ஏமாற்று பேர்வாளி, இவன் வந்து இப்படி ஒரு அரசியலை செய்துட்டு தான் போறான், தன்னுடைய சுய அரசியலுக்காண்டி தான் வந்து இப்படி எல்லாம் செய்யறான். நான் அர்ஜுனா வந்து அவன் பேசுறது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒருவர் வந்து வளரும் போது அவரை வந்து நாங்கள் மரியாதை குறைவாண்டு இல்லை, ஒரு உரிமையோட உணர்வோட சொல்லுவோம். அதுக்காண்டி தான் நான் அப்படி சொல்றேன். ஏன் இப்படி அரசியல் செய்கிற, இவர் தன் சுய அரசியலுக்காண்டி தான் இப்படி எல்லாம் செய்யறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு வந்து நான் இந்த விளக்கத்தை சொல்லியது. எங்களுக்கு வந்து 2009 வந்து ஒரு பெரிய அம்புகள் தாக்கிச்சு, நிறைய அம்புகள் தாக்கிச்சுது. அந்த அம்பு எய்தவனை விட எங்களுக்கு வந்த குத்தின அம்பையே நாங்கள் ஆதரிச்ச ஆர்கள் தான் நாங்கள். எங்களுக்கு வந்து ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொதுவான சித்தாந்தம் இல்லை. யார் சொன்னாலும் இவர் எதிரி என்ற வழியா ஒரு காரியத்துக்காண்டி அவர் எதிரி என்று சொன்னா அவருக்கு மற்ற பக்கம் இருக்கிற ஆரனும் பார்க்கறதில்ல, ஆதரவு கொடுக்கறதுல வந்து எங்கட இது. அந்த அரசியலை தான் நாங்கள் உலகாலம் செஞ்சுட்டு வந்தோம். அந்த அரசியல்ல வந்து தமிழ் மக்கள பங்களிப்பு அப்படித்தான் போயிட்டு இருந்தது. என்னதான் நடந்தாலும் இவருக்கு எதிராக எவர் நின்றாலும் நாங்க வெள்ள பண்ணுவோம். நாங்க வெள்ள பண்றதை விட எங்கட போட்டு அவங்களுக்கு போவோம். அது மற்ற போட் சிங்கிள் போட்டு வந்து அதை தீர்மானிக்கும். இப்படியான ஒரு அரசியல் போக்கு போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து எதையுமே சிந்திக்காம எங்களை வந்து எத்தனை அரசியல்வாதிகளை மாத்திருக்கிறாங்க. தீர்வு வெறுமண்டுவாங்கல்ல, இந்த வருஷத்துக்கு வெறும் தீபாவளிக்கு வெறும் அப்படியே சொல்லியே எவ்வளவோ கதைகளை கேட்டுதான் தமிழ் மக்கள் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது இந்த அர்ஜுனா வந்து ஏமாந்துட்டு போன என்ன போகட்டு, இன்னும் ஒரு கர்ணம் வரட்டும், இல்லைன்னு சொன்ன ஒரு தர்மம் வரட்டும், என் ராமனே வரட்டும், ஒரு லட்சுமணன் வரட்டும், ஆர்வன்மனோட வரட்டும், வந்தவங்களை ஏமாத்திட்டு போனா கூட பரவாயில்ல. எங்களை ஏமாத்தின அரசியல்வாதிகள் ஒருக்கா வந்து தோத்து போறதை வந்து நாங்க பார்க்க விரும்புறோம். அவ்வளவு வந்து இப்ப இருக்கிற யாழ்ப்பாணத்தை மக்கள் நிலைமை. அதுக்கான தான் வந்து டாக்டர் அர்ச்சனாவோட நிறைய பேர் நிக்கிறாங்க. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா டாக்டர் அர்ச்சனா வந்து தவறா இன்னுமே வந்து பெருசா ஒரு விஷயத்திலும் அப்படி எல்லாம் அதை ஒரு டீல் விஷயம்னு சொல்லி காய்ச்சிருந்தாங்க. அந்த டீல் சம்பந்தமான காணொலி ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அவரே வந்து அதை வெளியிட்டு இருந்த இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து அவருக்கு எதிராக செய்யப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா தாங்கள் வெளிநாட்டுக்காரருக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னு சொன்னா உதவி செய்வாங்க. உதவி செய்துட்டு வந்து தாங்க சொல்றதை கேட்கணும், தங்களோட நிலப்பாடுல இருக்கணும், தாங்க சொல்ற மாதிரி தான் நடக்கணும்னு சொல்லி ஒரு நடத்துவாங்க. இதுவரை காலம் வந்து அவங்க வந்து இறங்கி எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்படிதான் இப்படியே செய்து வந்து இதை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப அர்ஜுனாக்கு எதிராக வந்து சில பேர் வந்து சண்டை பிடிச்சிருந்தாங்க. இப்ப கடைசியா ஒரு காணொலியில வந்து போட்டிருந்தார். நிறைய பேர் வந்து அவரோட முரண்பட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற விஷயம் இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனா வந்து ஏற்கனவே முடிவு செய்திருப்பார். இல்லைன்னு சொன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லி. இப்போ கூட இப்படி டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து கலைக்கிறாங்கன்னு சொல்லி உண்மையை தான் நான் சொல்றேன். இந்த நிலையில வந்து இருக்கிற பிரச்சனையை சொல்றேன். நான் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து நேரடியா கூட ஒரு நாள் கூட பார்த்தது இல்லை, கதைச்சது இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அவதானிச்சிருக்கிற வழியா இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உலக அளவு வந்து நாங்கள் ஏமாந்திருக்கிறோம், இனியும் வந்து ஏமாறுவோம். அர்ச்சனா கூட ஏமாத்திட்டு போகட்டும், எங்களுக்கு கிடைக்க போற அந்த சிறு வெற்றியாவது நாங்கள் கொண்டாடுவோம் என்ற மேல எல்லாம் நான் இருக்கிறேன். அப்படித்தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது சம்பந்தமா எல்லாம் கருத்து இருந்ததுன்னு சொன்னா நீங்க சொல்லலாம். அர்ச்சனாப்புல அவர் இப்படி அப்படி அவர்கிட்ட சுய வாழ்க்கை, அதாவது அவர்கிட்ட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொல்லி. உண்மையா சொல்ல போனா டாக்டர் அர்ச்சனால வந்து பிடிச்ச ஒரு விஷயம், தன்னுடைய குழந்தைய வந்து வளர்த்திருக்கிறார். அந்த குழந்தை வளர்த்த கதை எனக்கு தெரியும், முதலே நான் சொல்லியிருக்கிறேன். கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறேன். ஒரு தந்தை வந்து ஒரு மகனை வந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறதுன்னு சொல்லு, சின்னல இருந்து வளர்க்குறதுன்னு சொல்லுது ரொம்பவுமே வந்து கஷ்டமான விடயம். அதை வந்து அவர் செய்திருக்கிறேன். ஒருவேளை வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து திரும்பவும் வந்து தந்த பதவியில் கிடைச்சா கூட அவர் ஒருவேளை தவறு செய்யலாம். அரசியலோ இல்லைன்னு சொன்னா வைத்தியமோ எங்கே சொன்னாலும் தவறு நடக்கிறது அது வளமை, அது எல்லாருமே நடக்கிற வளமை. நான் இப்ப இனி வந்து ஒரு காலத்துல அர்ச்சனா வந்து டாக்டரா வந்து இனி வந்து அவர் எம்எஸ்ஆ இருக்கும்போது ஒரு தவறு நடந்தா அந்த தவறு எல்லாம் எப்படி போகும், எப்படியெல்லாம் விசாரிக்கப்படும், எப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி கற்பனை பண்ண முடியாது. என்ன பொறுத்த வேற டாக்டர் அர்ச்சனா அப்படி ஒரு பொறுப்புக்கு திரும்பவங்கன்னு சொன்னா ஒரு கொஞ்ச நாள்லயே தானாலே விலகி விலகி போயிடுவார். ஒரு டாக்டரா இருந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பேர் இந்த உயிரை காப்பாற்றலாம்னு சொன்னா, ஒரு அரசியல்வாதியா இருந்து ஒரு நாளைக்கு ஒரு 10-15 பேர் உயிரை காப்பாற்றலாம்னு சொன்னா டாக்டர் அர்ச்சனா அரசியலுக்கு வர்றது தவறு இல்லை. 3 முறை மீடியால சந்திக்கலாம்.